வணக்கம், வெல்கம் டு மதுரை அம்மா சமையல். நலமுடன் வளமுடன் வாழ்க. தக்காளி ஊறுகாய் பண்ண போகிறோம். தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 1/2 கிலோ, காஞ்ச மிளகா 10. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். எண்ணெய் 2 கரண்டி, மிளகு 1/2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், புளி கரைச்சல் 1/2 கப் அளவு. கொஞ்சம் திக்காக எடுத்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம மிளகு, வத்தல், கடுகு, வெந்தயம் 4ஐயும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிடுவோம். தக்காளியும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு தான் எல்லாம் போட்டு தாளிக்கணும். தக்காளியை மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம். 2 பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு தக்காளி அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடணும். வடிகட்டி எடுத்துட்டு தான் நம்ம அந்த விதையெல்லாம் கொஞ்சம் நின்றுக்கிடும். சக்கையை எடுத்துட்டு அப்புறம் தான் தாளிக்கிறதுல ஊற்றணும். வத்தல் அரைச்சோம்ல, அதை நல்லா தூள் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கடாய் காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றிடுறோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு தாளிக்கணும். இந்த வறுத்து வச்ச பொடி இருக்குல்ல, அதை பாதி மட்டும் போடுறோம். பாதி போட்டு தாளிச்சோம்ல, தக்காளியும் ஊற்றிடுறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது தான் அந்த புளி தண்ணி ஊற்றணும். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு புளிக்கரைச்சலை ஊற்றி உப்பு போட்டு பெருங்காயத்தூள் அப்போ தான் போட போகிறேன். தக்காளி இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்த பிறகு இந்த புளிக்கரைச்சலை ஊற்றுறோம். தேவையான அளவு உப்பு போடுறேன். எடுத்து வச்ச பெருங்காயத்தூளை போடுறோம். வறுத்து அரைச்ச பொடியில் பாதி போட்டிருந்தோம்ல, மீதத்தை இப்போ போடுறேன். அந்த பொடி போட்ட பிறகு 5 நிமிஷம் வதக்கிட்டோம்னா ஓரளவுக்கு இந்தளவுக்கு திக்னஸ் வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோம்னா நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காக சுருளை வதக்கிட்டோம்னா தயிர் சாதத்துக்கெல்லாம் ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உப்பு தன்மை, காரம், புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சோண்டு வெல்லத்தை தூள் பண்ணி போட்டு கிண்டி இறக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப கடுப்பு தன்மை இல்லாமல் காட்டம் இல்லாமல் நல்லாயிருக்கும். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு.